அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தைனுஹு வஸ்தஃபிருஹு வ நுஹ்னு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல ஏக இறைவன் நல்லடியார்களே, இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரத்தில் இறைவன் தன்னுடைய ஆலயத்திலே நம்மையெல்லாம் முன்கூட்டியே ஒன்று கூட்டி அவனுடைய வழிகாட்டுதலை, நெறிமுறைகளை, எச்சரிக்கைகளை, நன்மாராயங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறி சுன்னத்தை அறிந்து கொள்வதற்காகவும் நம்மை தேர்வு செய்து அமரச் செய்திருக்கிறான். வல்ல இறைவனுக்கு நன்றி கூறியவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் அவனுடைய இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள் உள்ளிட்ட ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளிலும் அந்த நாடுகளிலே சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. 1947 சுதந்திரம் அடைந்து 1949 குடியரசு என்று அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை இந்த தேசத்தின் இந்திய அரசியல் சாசன சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சட்டத்தில் கிரிமினல் லா குற்றவியல் சட்டம் என்று ஒன்றும், சிவில் லா உரிமையியல் சட்டம், குடிமையியல் சட்டம் என்ற 2 சட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. உலக அளவில் இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் மகத்துவமும் உயர்வான இடமும் பயமும் உலக நாடுகளிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திற்கு எதிரானவர்களுடைய கையிலே இந்த ஆட்சி அதிகாரம் சிக்குண்டு அவர்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்கு என்னவென்று சொன்னால், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே சட்டம் என்பதுதான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. இந்த இலக்கை அடைவதற்கு அவர்கள் 3 குறிக்கோள்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த 3 குறிக்கோள்கள் என்னவென்று சொன்னால், சிறுபான்மை மக்களுடைய அடையாளங்களை அழிப்பது. சிறுபான்மை மக்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் அனைவருடைய அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் வணக்க வழிபாடு தலங்களாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய வாழ்வியல் நெறிகளாக இருக்கலாம், சட்டங்களாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், அவர்களுடைய பெருநாள் என்று சொல்லக்கூடிய தினங்களாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம். இப்படி சிறுபான்மை மக்களுடைய அனைத்து விதமான அடையாளங்களையும் ஒழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும். அவர்களுடைய குறிக்கோள்களே ஒன்று. இரண்டாவது, சிறுபான்மை மக்களுக்குரிய தனித்த அந்தஸ்து என்று எதுவும் இருக்கக்கூடாது, தனித்த சட்டம் என்று எதுவும் இருக்கக்கூடாது, தனித்த சலுகை என்று எதுவும் இருக்கக்கூடாது, தனித்த கல்வி என்று எதுவும் இருக்கக்கூடாது. ஒரே இடத்தில் நிறுத்திவிட வேண்டும். அதை பொது சிவில் சட்டமாக அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய 3 குறிக்கோள்கள். இந்த 3 குறிக்கோள்களை அவர்கள் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டார்கள், அடைந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஜார்க்கண்ட் மாநிலத்தில், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சிறிய மாநிலமாக இருக்கக்கூடிய, முஸ்லிம்கள் கணிசமாக வாழக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவர்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை, பொது உரிமையியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே சுதந்திர இந்தியாவிலிருந்து குடியரசு நாடாக இந்தியா ஆனதிலிருந்து இன்று வரை ஒரே குற்றவியல் சட்டம், கிரிமினல் சட்டம் நடைமுறையில் தான் இருக்கிறது. இது எந்த சிறுபான்மை மக்களுக்கு என்று தனி குற்றவியல் சட்டமோ, முஸ்லிம்களுக்கென்று தனி குற்றவியல் சட்டமோ, சீக்கியர்களுக்கென்று தனி குற்றவியல் சட்டமோ இதுவரை இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே குற்றவியல் சட்டம்தான். ஆனால் இந்த ஒரே குற்றவியல் சட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய
அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து வகையினருக்கும், அனைத்து மொழியினருக்கும், அனைத்து இனத்தை சேர்ந்தவர்களுக்கும், அனைத்து கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களுக்கும், அனைத்து நிறத்தை உடையவர்களுக்கும், அனைத்து பாலினம் உடையவர்களுக்கும், அனைத்து பண்பாடுகளை உடையவர்களுக்கும், இவர்கள் அனைத்து அதிகாரத்தை உடையவர்களுக்கும், அனைத்து பதவியில் இருப்பவர்களுக்கும் இந்த சட்டத்தை கொண்டு ஒரே நடைமுறையைத்தான் செய்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாய் சத்தியமாய் இல்லை. ஒரே குற்றவியல் சட்டத்தை இவர்களால் நடைமுறைப்படுத்தவில்லை, நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை இந்திய தேசம் நிதர்சனமாக கண்டு கொண்டிருக்கிறது 75 ஆண்டுகளாக. உரிமையியல் என்று சொன்னாலே அது உணர்வியலாக, குடிமையியலாக, உரிமையியலாக இருக்கக்கூடிய சிவில் சட்டத்தை இவர்களால் அனைவருக்கும் ஒரே சட்டத்தை இவர்களால் நடைமுறைப்படுத்த முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாய் சத்தியமாய் முடியாது. பெண்கள் விஷயத்தை பற்றி மட்டுமே ஒரு சிறிய எடுத்துக்காட்டை நாம் இதில் பார்க்க இருக்கிறோம். இவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பொது சிவில் சட்டத்தில் 3 விஷயங்களை முன்னுரிமை தருகிறார்கள். 3 விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகிறார்கள். என்னவென்று சொன்னால் திருமணம், விவாகரத்து, பாக பிரிவினை, சொத்து பிரிவினை என்பதனை பற்றி 3 விஷயங்களை இவர்கள் மிக வலியுறுத்தி குறிப்பிடுகிறார்கள். அது என்னவென்று சொன்னால், திருமணம் என்று சொன்னால் பெண்களுக்கு 18 வயது ஆக வேண்டும், ஆண்களுக்கு 21 வயது ஆக வேண்டும், திருமணம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று இவர்கள் சொல்கிறாங்க. இதை ஏற்கனவே அவர்கள் வேறு விதத்தில் நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். பெண்களுக்கு 18 வயது தான் திருமணத்திற்கு, ஆண்களுக்கு 21 வயது தான். திருமணத்தை இப்போதும் அனைத்து சமுதாய, அனைத்து சமூக, அனைத்து மத மக்களும் திருமணத்தை பதிவு தான் செய்கிறார்கள். விவாகரத்து, குழந்தை வளர்ப்பு, ஜீவனாம்சம் ஆகிய 3 விஷயங்களை நீதிமன்றத்தை நாடிதான் தீர்வு பெற வேண்டும் என்று இவர்கள் குறிப்பிடுகிறாங்க. இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டம், விதிமுறை என்று இதை கொண்டு வருகிறார்கள். தவிர இதை அனைத்து சமுதாய, அனைத்து சமூக மக்களுக்கும் பாதிப்பு இல்லாத அளவிற்கு இவர்களால் செய்ய முடியுமா என்று சொன்னால் இல்லை. இது அனைத்து சமுதாய, அனைத்து சமூக மக்களினுடைய வாழ்வியலையும் இது பாதிக்கும். ஒரு நேரத்தில் ஒரு திருமணத்தை தான் செய்ய வேண்டும் என்று இவர்கள் குறிப்பிடுகிறாங்க. இதுவும் கூட யதார்த்தத்தில் சரிதான். இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு ஒரு அந்த திருமண வாழ்க்கையை நடத்துவதே மிகவும் கேள்விக்குரியதாக இருக்கிறது. அனைத்து பண்பாடுகளில் வாழக்கூடிய மக்களும் கிட்டத்தட்ட அத்தை மகன், மாமன் மகள் போன்றவர்களை திருமண முறையாக வைத்து திருமணம் செய்து கொண்டிருப்பது தான் யதார்த்தத்திலே, நடைமுறையிலே, கலாச்சாரத்திலே, பண்பாடிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நடைமுறையை இவர்கள் தடை செய்கிறார்கள். இது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டிய, இன்னும் சொல்ல போனால் அவர்களே மாற்றுவார்கள், கேலியை உண்டாக்கக்கூடிய வகையிலே ஒரு விதிமுறையையும் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், என்னுடைய தந்தையினுடைய தந்தை, அவருக்கு தாத்தா என்று சொல்லுவோம், பாட்டனார் என்று சொல்லுவோம். அவருடைய தந்தை முப்பாட்டனாருடைய மனைவி, முப்பாட்டனார் இறந்ததற்கு பிறகு விதவையாக இருப்பார்கள். அந்த முப்பாட்டனாருடைய மனைவியான விதவையை நான் திருமணம் செய்யக்கூடாது என்று இந்த சட்டத்திலே குறிப்பிடுகிறார்கள். இப்படி கேலியும் கிண்டலுமான விதிமுறையை சேர்த்து உலக அளவில் இந்தியாவிற்குரிய மாண்பையும் கண்ணியத்தையும் இவர்கள் சீர்குலைக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் என்னவெல்லாம் இந்த சட்டத்திலே குறை செய்திருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறார்கள் என்பதனை நாம் பின்வரும் விஷயங்களில் பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் அனைத்து பிராந்திய, அனைத்து சமூக, அனைத்து சமுதாய, அனைத்து கலாச்சாரமுடைய, அனைத்து பண்பாடுகளை உடைய, அனைத்து பக்திகளை உண்ட மக்கள் அனைவருக்கும் ஒரே உரிமையியல் சட்டம், ஒரே வாழ்வியல் சட்டம், ஒரே உணர்வியல் சட்டம் என்று சொன்னால்
நிச்சயமாக சத்தியமாக அது குர்ஆன் கூறக்கூடிய சட்டமாகத்தான் இருக்க முடியும், இருக்கிறது என்பதனை உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தி அங்கே அமைதியான, நிலையான, சுமூகமான, கண்ணியமான வாழ்வியலை அது தந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இவர்கள் இந்த பொது சிவில் சட்டத்தில் திருமணம் வயது 18 என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த திருமணத்தில் உணர்வியல், உரிமையியல் எந்த அளவிற்கு தலையிடுகிறது, அவர்களுக்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறது என்பதனை இவர்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இஸ்லாம் உணர்வையும் உரிமையையும் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. திருமண விஷயத்தில் பெண்களை மிக உயர்வான இடத்திலே, முதல் இடத்திலே வைத்து பார்க்கிறது, மதிக்கிறது. வாத்துன் நிசா சதக்காத்துஹின்ன நெஹ்லா. உரிமையை பற்றி சொல்லவில்லை, உணர்வை பற்றி முதலிலே குறிப்பிடுகிறது. அவர்களுக்கு நீங்கள் மகரை மகிழ்ச்சியோடு கொடுங்கள், அது அவர்களுக்கு உரிய உரிமையாகும் என்று சொல்கிறது. திருமணம் பற்றிய சம்மதத்தை பெற வேண்டும். அந்த சம்மதத்தை இளம் பெண்ணாக இருந்தால், முதல் திருமணம் செய்யக்கூடிய இளம் பெண்ணாக இருந்தால், அந்த பெண் மௌனமாக இருப்பதே சம்மதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒரு திருமணம் செய்து விவாகரத்தான அல்லது விதவையான பெண்ணாக இருந்தால் அந்த பெண் வாய் திறந்து சம்மதத்தை தெரியப்படுத்த வேண்டும். இஸ்லாம் அப்படி வழிகாட்டுகிறது. அது மட்டுமல்ல, உரிமை. எப்படி உரிமை? ஒரு பெண் வர்றாங்க, அந்த பெண்ணை எனக்கு என்னுடைய தாய் தகப்பனும் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள், ஆனால் திருமணத்திற்கு உரிய சம்மதத்தை என்னிடத்திலிருந்து கேட்டு பெறவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் குறிப்பிட்றாங்க. அப்படியானால் இந்த திருமணம் செல்லாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஆட்சியாளர் என்ற முறையில் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த பெண் குறிப்பிட்றாங்க, தகப்பனும் இந்த திருமணத்தை சம்மதம் பெறாமல் நடத்தினார்களே தவிர இந்த திருமணத்தில் எனக்கு சம்மதம் இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் திருமணம் விஷயத்தில் பெண்களுக்கு என்ன உரிமை இஸ்லாம் வழங்குகிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உங்களிடத்தில் நான் கேட்டேன் என்று அந்த பெண் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டும் பெண்களுக்கு உரிய உரிமை என்னவென்று உலக அளவிலே அறிவித்து விடுவதற்காகவும் அவர்கள் அந்த கேள்வியை கேட்டார்கள் என்று சொன்னால், பெண்களுக்கு திருமண விஷயத்தில் எவ்வளவு உரிமை, முதல் உரிமை இருக்கிறது என்பதனை இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட வழிகாட்டுதல், பெண்களுக்கான வழிகாட்டுதல், உரிமையான, உணர்வான, முதன்மைப்படுத்தக்கூடிய வழிகாட்டுதல் இந்த பொது சிவில் சட்டத்திலே இல்லை. அது மட்டுமல்ல, பெண்கள் மீது குற்றம் சுமத்துதல் பற்றி. ஏனென்றால் இந்த சமூகத்தில் 2 விஷயங்களுக்காக பெரும் குழப்பம் நடைபெறும். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று பெண்கள். பொருளாதாரத்தை சரியான வழியில் ஈட்ட வேண்டும், சரியான வழியில் செலவு செய்ய வேண்டும். தவறான வழியில் ஈட்டி தவறான வழியில் செலவு செய்தால் இந்த சமூகத்திலே குழப்பமும் பிரச்சனையும் வரும். அதே போலத்தான் சமூகத்திலே பெண்கள் முறையாக வளர்க்கப்பட வேண்டும், முறையாக நடத்தப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். முறையாக வளர்க்கப்படாமலும் முறையாக நடத்தப்படாமலும் மதிக்கப்படாமலும் இருந்தால் இந்த சமூகத்திலே பெரும் குழப்பம் வரும் என்பதனை இஸ்லாம் மிகவும் சென்சிட்டிவாக இதை பார்த்து அவர்களுக்குரிய வழிகாட்டுதலை பாதுகாப்போடு எப்படி வழங்குகிறது என்று சொன்னால், ஒரு பெண் மீது இந்த சமூகத்திலே என்ன குற்றம் சுமத்துவார்கள், அதிகபட்சமாக என்ன பெண்கள் மீது என்ன குற்றம் சுமத்துவார்கள் என்று சொன்னால், இந்த பெண் நடத்தை மாறியவளாக, நடத்தை மீறியவளாக இருக்கிறாள் என்று குற்றத்தை முதலிலே சுமத்துவார்கள். அப்படி சுமத்தக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்து குர்ஆன் மிகவும் கடினமான ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. என்னவென்று சொன்னால், 4வது அத்தியாயம் 15வது வசனத்தில்
இறைவன் குறிப்பிடுகிறான், வல்லாத்தியாத்தீன ஃபாசிசத மின் நிசாயிக்கும் ஃபஸ்தஹிது. பெண்கள் யாரேனும் மானக்கேடான காரியம் செய்தால் அதை நிரூபிக்க உங்களில் 4 பேர்கள் நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும். அலைஹின்ன அர்பத்தன் மின்ஹும், அந்த குற்றத்தை சுமத்தக்கூடியவர்கள் தரப்பிலிருந்து 4 பேர்கள் சாட்சி கூற வேண்டும். ஃபன் ஷஹீது, அப்படி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால், உண்மையாக்கப்பட்டு விட்டால், ஃபம்சிர்ஹூன், அவர்களை நீங்கள் தடுத்து வையுங்கள். எப்படி தடுத்து வைக்கணும்? ஃபி ஃபுதூதி, அவர்களுடைய வீடுகளிலே நீங்கள் தடுத்து வையுங்கள். பெய்த்தி என்று சொன்னால் வீடு, ஃபுதூதி என்று சொன்னால் வீடுகள். ஃபி ஃபுதூதி ஹத்தா யதஃபாஹுன்னல் மௌத்த, இறைவனால் வழங்கப்படக்கூடிய மௌத்து வரும் வரை தடுத்து வையுங்கள். அவ் யஜலல்லாஹு லஹுன்ன சபீலன், அல்லது அவர்களுக்கென்று இறைவன் ஒரு வழியை, தீர்ப்பை ஏற்படுத்தும் வரை அவர்களை நீங்கள் தடுத்து வையுங்கள் என்று பெண்களுக்கு மிகவும் கடினமான சட்டங்களை இவர்கள் இயற்றிவிடக்கூடாது. இவர்களுக்கு பெண்களின் மீது இவர்கள் ஏதேனும் அத்துமீறிவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் பாதுகாப்பான முறையிலே சட்டத்தை இயற்றி தந்திருக்கிறான் வல்ல இறைவன். பெண்களுக்குரிய சொத்து விஷயத்தில் இவர்கள் பெண்களுக்கு சொத்து வழங்கப்பட வேண்டும் என்று இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களே தவிர, பெண்களுக்கு எவ்வாறு சொத்து தர வேண்டும் என்றதற்குரிய அந்த வகையை அவர்கள் குறிப்பிடவில்லை. வல்ல இறைவன் அவனுடைய குர்ஆனில் இஸ்லாமிய சட்டத்தை அவன் 1500 வருடங்களுக்கு முன்னதாக பெண்களுக்கு சொத்து உண்டு என்ற ஒரு சட்டத்தை அவன் நடைமுறைப்படுத்தி இருக்கிறான். அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், 4வது அத்தியாயம் 7வது வசனத்தில் லில் ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்கு உண்டு. இது தனியான ஒரு வரி. அடுத்த வரியை இறைவன் இதில் கொஞ்சமும் கூட மாற்றம் செய்யாமல் அப்படியே சொல்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், இறைவன் ஆண்களுக்குரியதை சரியாக குறிப்பிட்டு விட்டு பெண்களுக்குரியதையும் சரியாக தனியாக குறிப்பிடுகிறான். எப்படி என்றால், அதே வசனம், அதே வார்த்தை, வலி நிசாயி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், அவ்வாறே பெண்களுக்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்ற சொத்தில் பங்கு உண்டு என்று அதே மாதிரி வார்த்தை சொல்கிறான். அதை சொல்லிட்டு இறைவன் இறுதியாக அதற்கு முற்றுப்புள்ளியும் அதற்கு ஒரு பாதுகாப்பையும் அவன் ஏற்படுத்துகிறான். என்னவென்று சொன்னால், மிம்மா கல்ல, அந்த சொத்து மிகவும் குறைவானதாக, மிம்மா கல்ல மின்னு அவ் கதூர, அந்த சொத்து என்பது பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்ற சொத்து என்பது மிகவும் மிகவும் குறைவானதாக இருந்தாலும் அல்லது மிகவும் அதிகமானதாக இருந்தாலும் நசீபாக்கப்பட்டு விட்டது, விதியாக்கப்பட்டு விட்டது, மஃப்ரூதா, அது கட்டாயம், இறைவனால் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் குறிப்பிடுகிறான். ஏனென்று சொன்னால், அப்பா விட்டு சென்ற சொத்து ஒரே ஒரு ஓட்டு வீடு தான், ஒரே ஒரு கூரை வீடு தான், அது ஆம்பளை பிள்ளை எடுத்துக்கட்டும், அதனால் பொம்பளை பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இவர்கள் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இறைவன் மிக தெளிவான வசனத்தை, சட்டத்தை அவன் இயற்றி தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் மிக முக்கியமானதான ஒரு அங்கம் என்னவென்று சொன்னால் அனாதைகள். இந்த அனாதைகளை விலக்கிவிட்டு இந்த சமூகத்தை நாம் கட்டியமைக்க முடியாது. தாய் தந்தரை இழந்தவர்கள் அனாதைகளாக பாவிக்கப்படுகிறார்கள். இந்த சமூகத்திலே அனாதைகளும் இருக்கிறார்கள். இந்த அனாதைகளை விட்டுவிட்டால், இந்த அனாதைகளை பராமரிக்காமல் விட்டுவிட்டால், அவர்களுடைய சொத்துக்களை பராமரிக்காமல் விட்டுவிட்டால் இந்த சமூகத்திலே ஒரு பலமான சமூகத்தை, பலமிக்க சமூகத்தை உருவாக்க முடியாது என்பதனை இஸ்லாம் நினைக்கிறது. அதனால்தான் அனாதைகளுக்குரிய உரிமையியல் சட்டத்தை, உணர்வியல் சட்டத்தை தந்திருக்கிறது இஸ்லாம். இதை குர்ஆனில்
பெண்கள் என்ற அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலேயே அனாதைகளை பற்றி குறிப்பிட்டு விட்டு தான் பெண்களை பற்றி குறிப்பிடுகிறான் இறைவன். 2வது வசனத்திலேயே இறைவன் குறிப்பிடுகிறான் 4வது அத்தியாயத்தில். வ ஆத்துல் யதாமா அம்வாலகும் வ அல்தத்தபத்தலு ஹபியத்த தையிபி, அனாதைகளுடைய பொருட்களை நீங்கள் பராமரித்து வளர்த்து வாருங்கள், அவர்கள் வயதிற்கு வந்தவுடன் அவர்களிடத்திலே நீங்கள் சரியாக ஒப்படைத்து விடுங்கள். வலா தாக்குலு அம்வாலகும் இலா அம்வாலிக்கும் இன்னவு கான ஹுப்பன் கபீரா, அதுவரைக்கும் நல்ல பொருட்களோடு கெட்ட பொருட்களை நீங்கள் கலந்து விடாதீர்கள், உங்களுடைய பொருட்களோடு அவர்களுடைய பொருட்களையும் சேர்த்து கொள்ளாதீர்கள், இது மிகவும் கெட்ட காரியமாகவும் பாவமாகவும் என்று இறைவன் இந்த அனாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய, அனாதைகளை பராமரிக்கக்கூடிய பாதுகாவலர்களுக்கு உரிய சட்டத்தை இயற்றி தருகிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அனாதைகளுடைய கேட்பாரற்ற சொத்துக்கள் கபலீகரம் செய்யப்படக்கூடாது, இந்த சமூகத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக இறைவன் சட்டத்தை இயற்றி தருகிறான். அது மட்டுமல்ல, உண்மையிலேயே தவறு செய்யக்கூடிய பெண்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதையும் இறைவன் குறிப்பிடுகிறான். 4வது அத்தியாயம் 34வது வசனத்தில், தம் கணவருக்கு மாறு செய்பவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள், படுக்கையில் விலக்கி வையுங்கள், லேசாக அடியுங்கள். அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் எந்த காரியத்தையும் நடைமுறைப்படுத்தாதீர்கள் என்று இறைவன் பெண்களின் மீது அவ்வளவு இரக்க குணத்தோடு பெண்களை பாதுகாக்க வேண்டிய அனைத்து அனுகூலமான விஷயங்களையும் இறைவன் சட்டமாக்கி தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையா, குடும்ப பிரச்சனையா, அதை தீர்ப்பதற்கு இறைவன் மிக தெளிவான அழகான வழிமுறையை தந்திருக்கிறான். கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையிலே பிரச்சனை வறுமையானால், கணவன் சார்பாக அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த சமாதானம் பேசக்கூடிய ஒருவரை நீங்கள் வைத்துக்கொண்டு, பெண்களுடைய மனைவியினுடைய குடும்பத்தில் வயதில் மூத்த சமாதானம் பேசக்கூடிய ஒருவரை வைத்து நீங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துங்கள். அப்படி நடத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிலே ஒற்றுமையை ஏற்படும்படி ரஹமத் செய்வான். யுஃபாஃபிக் அல்லாஹ் என்று இறைவன் 4வது அத்தியாயம் 35வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். அது மட்டுமல்ல, இறைவன் இந்த சட்டங்களை பற்றி குறிப்பிடும் பொழுது, இந்த சட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கடினமானதாக இருக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் மீது நான் இரக்கம் கொண்டவனாக இருக்கிறேன், இலகுவான சட்டங்களையே உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். 4வது அத்தியாயம் 28வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், யுரீதல்லா, உங்கள் மீது இறைவன் லேசான சட்டங்களை இரக்க குணத்தோடு தந்திருக்கிறான். ஏனென்று சொன்னால், வஹுலிக்க இன்சானு தையிபா, இந்த மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அது மட்டுமல்ல, இறைவன் லேசான சட்டங்களை தந்திருக்கிறான் என்று சொன்னால் இது பலகீனமான சட்டங்கள் என்று நினைத்து விடக்கூடாது. இறைவன் 98வது அத்தியாயம் 3வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான், ஃபீஹா குத்துபுன் கையிமா, நான் வழங்கியிருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் கடினமான உறுதியான சட்டங்கள் என்று. இறைவனால் வழங்கியிருக்கக்கூடிய சட்டம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய இச்சைக்கு நீங்கள் மாற்றம் செய்யக்கூடாது, உங்களுடைய இச்சைக்கு நீங்கள் அதனை மறைத்து விடக்கூடாது என்பதனை இறைவன் எச்சரிக்கையோடு குறிப்பிடுகிறான். 33வது அத்தியாயம் 36வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான், வமா கான மூமினன் வலா மூமினாத்தி இதா கதலல்லாஹு வ ரசூலஹு அம்ரைன், இறைவனும் இறை தூதரும் ஒரு விஷயத்திலே உங்களுக்கு சட்டத்தை கட்டளையிட்டு விட்டால், யக்கூனலகும் ஹியாரத்து மின் அம்ரிஹிம், மற்றவர்கள் ஆணோ பெண்ணோ, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ வேறு யாருக்கும் இதிலே மாற்று எண்ணமோ முடிவோ எடுப்பதற்கு உரிமை இல்லை. வமன் யசி அல்லாஹு வ ரசூலஹு ஃபகத் தல்ல தலாலன் முபீனன், மாற்று முடிவு
அதை மறுத்த இன்னொரு முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நீங்களே வழிகேடான முடிவாகத்தான் அது இருக்கும் என்று இறைவன் எச்சரிக்கையும், அந்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் உங்களுக்கு நன்மாராயமும் உண்டாகும் என்று சொல்லி இறைவன் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட உலக பொது சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அமைதியும் இந்த சமூக நிம்மதியும் இந்த நாடு பெற வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.